வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஊழலில் மூழ்கி கிடக்கின்றனவா மாநகராட்சிகள் என்கிற கேள்வியோடு தான் இன்றைய பிக் நியூஸ் பகுதியில் பேச இருக்கிறோம். ஏனென்றால் தொடர்ச்சியாக மாநகராட்சி மீது வருகின்ற குற்றச்சாட்டுகள், அதிகார பரவலாக்கல், அனைவருக்குமே அடிப்படை வசதிகள் என்கிற உன்னத நோக்கத்தோடு தான் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 அடுக்காக இருக்குது. ஒன்று ஊரக உள்ளாட்சி, கிராமப்புற ஊராட்சி மன்றம், அப்புறம் ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அமைப்பு என்று. நகர்ப்புற உள்ளாட்சியில் பார்த்திங்கன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகள் வருது. அதில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்கின்றன. அதில் 15 மாநகராட்சிகள் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்று முதலமைச்சர் பெருமிதமாக சொல்கிறார். ஆனால் அவர் பெருமிதமாக சொல்லலாம், ஆனால் அப்படி சொல்கிறது மாதிரி இல்லை. ஏனென்றால் உலக அளவில் மிக பழமையான ஒரு மாநகராட்சி சென்னை மாநகராட்சி, தமிழ்நாட்டில் முதல் மாநகராட்சியும் அதுதான். அந்த மாநகராட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள், நடந்து முடிந்த பணிக்கு ஒரு டெண்டர் கோர்றாங்க. அப்புறம் நிறைய கழிவறைகள் தொடங்கி பல்வேறு திட்டங்களில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. போட்ட சாலைகளுக்கு ஒரு டெண்டர் ஒப்பந்த புள்ளியை கோர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் முதல் மாநகராட்சி மட்டுமில்லை, பழமையான மாநகராட்சி மட்டுமில்லை, 2வது மாநகராட்சின்னு பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகராட்சி. அந்த மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டிடங்கள் வீட்டு வரி வசூல் செய்ததில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. அது உதவி ஆணையர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த விசாரணை வளையம் இன்னும் விரிந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து மண்டலங்களிலுமே இந்த முறைகள் நடந்ததுனால மண்டல தலைவர்கள் வரை விசாரணை என்பது ஒரு பக்கம் பாய்கிறது. நெல்லை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டும் சுகாதாரத்துறையில் பினாயில் வாங்கியதில் மிகப்பெரிய ஊழல், 55 லட்சம் வரைக்கும் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இதே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போவும் அதே குற்றச்சாட்டு அதே மாநகராட்சியில் வந்திருக்கு. மாதத்திற்கு ஒரு 50லேருந்து 55 லட்சம் வரை பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாநகராட்சியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுகாதார சான்றிதழ் வழங்குவதற்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு மருத்துவமனைக்கு 2 லட்சத்திற்கு மேலே லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேடு பெற்றுக்கொண்டு அந்த அனுமதியை, சுகாதாரத்துறையினுடைய அனுமதியை, என்ஓசியை, தடையில்லா சான்றை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்ப தொடர் குற்றச்சாட்டுக்குள்ளே இருக்குது. இதே போன்ற குற்றச்சாட்டு தஞ்சாவூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சியிலையும் வந்திருக்கிறது. இப்போ மாநகராட்சிகள் ஊழலில் திளைத்திருக்கின்றன. எந்த நோக்கத்துக்காக மாநகராட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டனவோ அதை சிதைக்கின்ற வகையில் இருக்கிறதா? முதலமைச்சர் பெருமிதமாக சொல்கிறார், ஆனால் அந்த பெருமிதத்தை எல்லாம் சொல்கிறது மாதிரி இல்லை, உள்ள படுமோசமாக இருக்குது என்பது தான் இதெல்லாம் எடுத்து காட்டுகிறதா என்பது தான் நம்ம பேசியிருக்கிறோம். நம்மோட அறப்போர் இயக்கத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ மாநகராட்சி நான் குற்றச்சாட்டுகளை சொன்னேன், நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு புகார்களை நீதிமன்றம் சொல்கிறீங்க, ஆர்டிஐ மூலமாகவும் நீங்கள் நிறைய தகவல்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் சொன்ன குற்றச்சாட்டு உள்ளிட்ட நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரம் எந்த அளவுக்கு சார்? சொல்லப்போனால் நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகள் இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு அவர்கள் உண்மையாகவே அந்த துறையை எதற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். காரணம் என்னென்னா, இது காலந்தொட்டு அந்த மாநகராட்சிகளை, நகராட்சிகளை ஊழல் நடக்குது. இப்போ அவருடைய வேலை என்ன? நகராட்சியில் கரப்ஷன் நடந்திருக்குன்னு தகவல் வருதா, ஆதாரம் வருதா? அப்போ நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார். சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு சென்னை மாநகராட்சி ஊழலுக்கு முறைகேடுகளில், மோசடிகளில் சம்பந்தப்பட்ட கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களை உடனடியாக தமிழ்நாடு மாநகராட்சிகளுடைய சீஃப் கண்ட்ரோலர், அதாவது மாஸ் செக்ரட்டரியாக ஏன் பணியமர்த்துறார்? அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர் வந்து சென்னை மாநகராட்சி கமிஷனராக இருந்தார். அப்போ தான் இந்த உள்ளாட்சிகளில் நடந்த முறைகேடுகள், முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீதான ரோடு போடுறது, ஸ்மார்ட் சிட்டி கரப்ஷன், இந்த கரப்ஷனும் வெளியிட்டோம். அப்போ இவர் தானே சொன்னார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி அவர் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு? மாஸ் செக்ரட்டரியாக இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முறைகேடுகளுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாரு? அதே கார்த்திகேயன் ஐஏஎஸ். அவர் மீதான முறைகேடை அவரே சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறார். இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதான்னு ஒரு பெரிய கேள்வி. இப்போ நீங்கள் சொன்ன அந்த சென்னை மெரினா பீச்சில் கட்டியிருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள், பிஓ வெஹிக்கிள்னு சொல்லுவோம், பேட்டரிட் ஆப்ரேட் வெஹிக்கிள், அதை பார்க் பண்ணுறதுக்கான ஷெட்டு, ஒரு சின்ன ஷெட்டு. இந்த ஷெட்டை வந்து 11th, அதாவது ஜூன் மாதம் 11ஆம் தேதி துணை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சதா செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு டெண்டர் எப்போ ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க? இது அதுக்கான டெண்டரான ஒரு பெரிய கேள்வி தான். அப்படின்னா கூட
இதற்கு முன்பாக அந்த மெரினா பீச்சில் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம் நாங்கள், விரிவாக்கத்துக்காக தான் அந்த டெண்டர் அப்படின்னு. வேற எந்த டெண்டரும் அதில் இல்லை. நமக்கு என்ன கேள்வினா, இப்போ இதற்காக தான் அந்த டெண்டர் வெளியிட்டிருக்கீங்கன்னா 11th ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இனாகிரேட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. வேற எந்த டெண்டருமே அந்த வெப்சைட்டில் இல்லாத நேரத்தில் 20ஆம் தேதி டெண்டர் ஃப்ளோட் ஆகுது. 20 ஜூன் ஃப்ளோட் ஆகி 23ஆம் தேதி மாலை நிறைவு செய்யப்படுது. ஒரு 4 நாளுக்குள்ள சென்னை மாநகராட்சியில் குறைந்தபட்சம் 1 வாரம் இருக்கும், 2 வாரம் இருக்கும், சில டெண்டர்களுக்கு 1 மாதம் இருக்கும். ஆனால் வெறும் 3 நாட்கள் 4 நாட்களில் முடிக்க வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இது 24ஆம் தேதி நியூஸ் லைனில் வருது, வெளியில் பொது ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் இது வந்து ப்ரீஃபிக்ஸ்டு டெண்டர் முன்னாலே ஒருத்தர் வேலை செய்ய வச்சுட்டு டெண்டரை போடுறாங்க, இது எப்படி முறையாக இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் செய்தி சேனல்களில் தொடர்ந்து உரையாடலுக்கு வருது. அதற்கு பிறகு தான் இது இறுதி செய்யப்படுதா ஒரு பெரிய கேள்வி. இப்போ அதில் எடுத்துக்கங்களேன், அதில் வந்து 2 பேர் போட்டி போட்டுருக்காங்க. இப்போ இணையதளத்தில் இருக்கிறது வகையில் 24ஆம் தேதி டெண்டர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இன்றைக்கி தேதி 27 ஆயிடுச்சு. இன்றைக்கி யாருக்கு ஏஓசி கொடுத்துருக்கீங்கன்னு தெரியணுமா, ஆர்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியணும்ல, அது எதுவுமே இல்லையே. ஃபினான்ஷியல் பிட் அப்ரூவ்டா, டெக்னிக்கல் பிட் அப்ரூவ்டா, இவங்க யாருக்கு ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காங்கன்னு எந்த விவரங்களும் இந்த நிமிடம் வரைக்கும் ஆன்லைனில் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்த்துட்டு தான் வந்தேன். அதில் 2 பேர் போட்டி போட்டிருக்காங்க. என்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தவங்களும் எஸ்ஆர் கான்ட்ராக்டர்ன்ற 2 பேர் தான் அந்த மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய பிஓவி வெஹிக்கிள் பார்க் ஷெட்டிங், அந்த ஷெட்டு கட்டுறதுக்கு 2 பேர் போட்டி போட்டிருக்காங்க. ஒருத்தர் 9.5 லட்சம், இன்னொருத்தர் 8.7 லட்சம், 8.25 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் ரேட்டை விட இவங்க அரைவல் ரேட்டை விட 10% கூடுதலாக ஏறக்குறைய பிட் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் சமீபத்த காலங்களில் நீங்கள் 5% மைனஸாக கொடுத்துருக்காங்க, 10% மைனஸ் கொடுத்துருக்காங்கன்ற லெவல் போய் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 5% கூடுதலுக்காக இந்த டெண்டர் ஒதுக்கியிருக்காங்களோ. ஏன்னா குறைவான விலை எஸ்ஆர் கான்ட்ராக்டர்ஸ் தான், அவர் தான் கொடுத்துருக்காருன்னா ஒர்க் ஆர்டர் காப்பி வெளியிடுங்க. நீங்கள் ஆர்டர் காப்பி வெளியிடுறதுல என்ன? இப்போ இது வந்து எக்ஸ்டென்ஷனுக்காகன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஷெட்டுக்கான டெண்டர் எங்கே இருக்குது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது, இது முதல் முறையும் அல்ல. கடந்த மாதம் பார்த்திங்கன்னாக்கா 2-3 சாலைகளில் சாலை சீரமைப்பு மற்றும் நடைபாதை அமைக்கிறதா ஒரு டெண்டர் போட்டிருந்தாங்க. ஆனால் அது பணிகள் முடிந்து 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி பணிகள் முடிஞ்சதுக்கு டெண்டர் போட்டிருந்தாங்க. அதுவும் ஊடகங்களில் செய்தியாக வந்ததற்கு பிறகு உதவி செயற்பொறியாளர் சித்ராதேவி என்பதை பணியிடம் நீக்கம் செய்திருக்காங்க. அப்போனா பணியிடம் நீக்கம் செய்திருக்காங்கன்னா முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ இவங்க சொல்லலாம், அதிகாரிகள் செய்கிற தவறுக்கு பொறுப்பில் இருக்கிற அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைப்பாங்கல்ல. உண்மையிலேயே இந்த டெண்டர் போடுறதுக்கு முன்னால் டெண்டர் கமிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற, யார் யார் பிட் பண்ணுறாங்கன்ற விவரங்கள் இல்லை தெரியும். அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கு பிறகு சூப்பர் செக் யார் போகிறது? சூப்பர் செக் பண்ணதுக்கு பிறகு தானே நீங்கள் பேமெண்ட்டை கொடுக்குறீங்க. அப்போ உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலருக்கு தெரியாமல் அங்கே இருக்கா? இதை நம்ப முடியுமா? இது புதிதாக நீங்கள் சொன்னது போல் 2022 டிபிபி சாலை நார்த்து சென்னையில் வார்டு நம்பர் 16 ஜோன் 2 ஒரு சாலையில் தெருவிளக்கு போடுறாங்க. மே மாதமே தெருவிளக்கு போட்டாங்க. ஆனால் டெண்டர் எப்போ போட்டாங்க? ஜூன் மாதம். ஒர்க் ஆர்டர் எப்போ கொடுக்குறாங்க? ஆகஸ்ட்டில். டெண்டர் எப்போ முடியுது, வேலை எப்போ முடிச்சாருன்னா அக்டோபரில். இது எல்லாமே பேக் ரெக்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எம்புக்கில் இருக்குது. ஒருத்தர் சூப்பர் செக் பண்ணுறார். சென்னை கார்பரேஷனோட பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த இதே மாநகராட்சியுடைய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஇ எஸ்சியும் சூப்பர் செக் பண்ணுறாங்க. ஏஇ ஸ்கோர் அவங்க நாங்கள் விட்னஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இவர் ஆகஸ்ட் மாதம் வேலை ஆரம்பித்தார், அக்டோபர் மாதம் முடித்தார். சூப்பரண்ட் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க? ஆமாம் சார், இவர் அக்டோபர் மாதம் தான் முடிச்சிருக்கிறான்னு சொல்கிறார். ஆனால் அந்த வேலை எப்போ முடிஞ்சிருக்கு? மே மாதம் முடிஞ்சிருக்கு. இது மோசடியா இல்லையா? வார்டு தொடங்கி உயர்மட்ட கார்பரேஷன்ல இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் வரை இதுல தொடர்பு இருக்கு. முறைகேடு சம்பந்தமா விவரங்களை ஆதாரங்களை ஆர்டிஐல திரட்டி தகுந்த எவிடன்ஸோட ஆம்புட்ஸ்மன் கொண்டு போய் ஆம்புட்ஸ்மன்ல வாதாடி இது டெண்டர் முறைகேடு தான் நடந்தது, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டுக்கு முற்றிலும் எதிரானதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் அந்த ஆணையத்தோட சீஃப், அவங்களையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, சென்னை மாநகராட்சியில் ஆடிட் டிபார்ட்மெண்ட்லேருந்து டெண்டர் நார்ம்ஸ் செக் பண்ணுறாங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடலை. இப்போ கார்த்திகேயன் ஐஏஎஸ் எதுக்கு இருக்கிறாரு? சென்னை மாநகராட்சி தானே, அவர் ஒரு எஃப்ஐஆர் டைரக்ட் பண்ணியிருக்கலாம். ஆமாம் சார், தவறு நடந்திருக்குன்னு. அப்போது அவர் காலகட்டத்திலேருந்தே இன்னும் பணியில் இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர் சூப்பரண்ட் இன்ஜினியரை யார் காப்பாற்றுறாரு? கார்த்திகேயன் ஐஏஎஸ் காப்பாற்றுறாரா? இதுக்கு உடந்தையாக கண்டும் காணாமல் நேரு அவர்கள் இருக்கிறாரா? இது எதுவுமே தெரியாமல் மேடைகளில் மட்டுமே நாங்கள் சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரா? இதை நம்பணுமா? அது இன்னொரு கேள்வியும் வருது சார். கடந்த ஆண்டும் இதே போல் பணியை முடிச்சுட்டு டெண்டர் கொடுக்குறாங்க, கடந்த மாதமும் பணியை முடிச்சுட்டு டெண்டர் கொடுக்குறாங்க.
இப்போ இந்த மாதமும் ஒரு பணியை முடிச்சுட்டு டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஊடகத்தில் செய்தியாக வருது, கேள்விகள் எழுப்பப்படுது. கேள்வியே எழுப்பாமல் இருந்தால் பரவாயில்ல, கேள்விகள் எழுப்பப்படுது, ஊடகங்களில் செய்தியாக வருது. ஆனாலும் இந்த முறைகேட்டை தொடர்றாங்கன்னா என்ன காரணம்? ஏன் காரணம்? நடவடிக்கை இல்லை. இப்போது இந்த டெண்டரே எடுத்துக்கங்களேன், 8.5 லட்சத்துக்கு கொடுத்துருக்கிறதா ஆவணத்தில் சொல்லப்படுது. ஆனால் இதே பிஓவி வெஹிக்கிள் பார்க் ஷெட்டை நம்ம ஓல்டு ஸ்லக்கடஸ் ரோட்டில் டெண்டர் போட்டாங்க. இதே டிஎம்கே அரசு தான். அதே போல் டாக்டர் அம்பேத்கர் ரோடு காலேஜ் ரோடுலேயும் டெண்டர் போட்டாங்க. இதுக்கு முன்னால் 4 டெண்டர் இது மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கான மதிப்பெல்லாம் 6 லட்சம் அளவில் இருந்தது. ஆனால் இதுக்கு மட்டும் 8.25 லட்சத்துக்கு ஏன் போகுது? ஒன்று மார்க்கெட் ரேட்டை விட நீங்கள் மார்க்கெட் ரேட்டை அரைவல் பண்ணும்போது ப்ராப்பரான டேட்டு கொடுத்து நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நிறைய பேர் போட்டி போட போகிறாங்க, ரேட்டு குறைய போகுது. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே ஒருத்தர் வேலை செய்ய வச்சுட்டு அவருக்கு நீங்கள் பர்டிகுலராக இந்த டெண்டர் கொடுக்க போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி நெகோஷியேட் பண்ணுவீங்க? அப்போ மார்க்கெட் ரேட்டோட கூடுதலாக இருக்குமா இருக்காதா? நீங்கள் எப்படி அதை குறைக்க முடியும்? அதை ஒரு தரத்தை எப்படி பரிசோதனை பண்ணுவீங்க? ஏன்னா முடிஞ்சது இப்போ திறக்கப்பட்டது இந்த டெண்டருக்குள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது 11ஆம் தேதி திறந்துட்டாங்க. இப்போ டெண்டர் இப்போ இன்னும் வரைக்கும் யாருக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. அடுத்த மாதம் அவார்ட் ஆகி பேமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சூப்பர் செக் பண்ணுறாருல, அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இது தரமானதான்னு பார்த்துட்டு தானே சொல்லணும். இப்போ முடிஞ்சது 1.5 மாதம் கழித்து போய் எப்படி நல்லா தரமானதா இருக்கா இல்லையா, நான் இந்த டேட்டு தான் பார்த்தேன், இது ஃபோர்ஜரியா இல்லையா, மோசடியா இல்லையா? இது மட்டுமே இல்லை, சொல்லப்போனால் 2019-20 காலகட்டத்தில் 21-22 காலகட்டத்தில் ஏடிஎம்கே அரசு கடைசி காலகட்டமாக இருக்கட்டும், டிஎம்கேயோட முதல் காலகட்டமாக இருக்கட்டும், திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அதில் கண்ணன் ஒரு அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்டு நகராட்சியோடைய பணத்தை 60 லட்சத்தை ஒரு ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தார். இதை நம்ம ஆதாரத்தோட அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட்டோட எல்லாத்தையுமே வாங்கி 13 கோடி ரூபா முறைகேடு ஒரே ஒரு சின்ன நகராட்சியில் 15/5/2023 கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும். இன்னே வரைக்கும் எஃப்ஐஆர் இல்லை. அப்போது நேரு அவர்களுக்கு தெரியாதா 2 வருஷமாக அவர் அப்புறம் அந்த துறையில் தெரியாமல் என்ன தான் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? அதே போல் அடுத்து கரூர் மாவட்டத்தில் குளித்தலை நகராட்சி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி சுமார். இதுக்கு புகார் 28/5/2024 நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து ஆணையரே அந்த முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம். ஆதாரங்கள் அதை தான் சொல்லுது. எந்த விவரங்களுமே பார்க்க ஒரு மாஸ்க்கு நம்ம இந்த கோவிடில் போட்டிருந்தோம்ல, இந்த ஒரு மாஸ்க்கை 630 ரூபான்னு வாங்குறாரு. முதல் நாள் வாங்கும்போது ஒரு ரேட்டு, மறுநாள் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, மறுநாள் வாங்குறது 630 ரூபாய்க்கு. எப்படி இது வரும்? பினாயில் நீங்கள் சொன்னீங்களா, இதே போல் பினாயில் கொள்முதல் அந்த மாதிரி கரூர் நகராட்சியில் திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் நகராட்சியில் 2 கோடி அளவுக்கான முறைகேடு நடந்திருக்குன்ற ஆதாரங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டே இருக்குங்க. இவங்க இந்த முறைகேடுகள் நடந்ததுக்கு பிறகு டெண்டர் நாம்ஸ் கடைபிடிக்கப்பட்டிருக்கா இல்லையா, இது முறைகேடு தானா, தக்க ஆவணங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லி சூப்பர் செக் பண்ணுறதுக்கு, சூப்பர் ஆடிட் பண்ணுறதுக்கு இங்கே இயக்குநரகத்திலே தான் போகிறாங்க. அவங்க போய் ஒரு ஆர்டரும் வெளியிட்டாங்க, ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. சிஎம்ஏல அப்போ இருந்த சிவராசு ஐஏஎஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நம்ம இந்த ஆதாரங்களை திரட்டி திரும்ப அவரை போய் பார்க்குறோம். 31/5/2024 போன வருடம் மே மாதம் நம்ம புகார் கொடுத்துருந்தோம். அப்போ பொறுப்பு ஆணையராக இருந்த ஜின்னா அவர்கள் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படணும், சுமார் 2 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்கு, கொள்முதல் பண்ணதில் முறைகேடு நடந்திருக்கு, ஒப்பந்ததாரருக்கு விதிகளை மீறி பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போல் சிவகங்கை நகராட்சியில் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா. இதில் மோசம் என்னென்னா, அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களோட பிஎஃப் ஃபண்டு, இஎஃப் ஃபண்டு இதெல்லாம் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. பிஎஃப், இஎஸ்ஐ அதை கட்டுனேன்ற மாதிரி கணக்கில் எடுத்துக்கிட்டு கட்டவே இல்லை அவங்க அக்கௌண்ட்டில். இப்போ இந்த முறைகேடுகள் பொருள் நீங்கள் பினாயில் வாங்குறது, அந்த ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறது, இது நகராட்சிக்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்குறது, வண்டி ஓட்டுறது. வண்டியை சொல்லப்போனால் நகராட்சி வண்டியை தனி பயன்பாடுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். இந்த நகராட்சி ஆணையர்கள் மோகன்குமார் கரூர் நம்ம குளித்தலையில், ஆணையர் ஜின்னா திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், ஆணையர் பாலசுப்ரமணியன், அப்புறம் ஆணையர் ராஜேந்திரன், இவங்க சிவகங்கை. இவங்க எல்லாம் அரசு சொத்தை அவங்க சொத்துன்னு நினச்சிக்கிட்டாங்களோ? நமக்கு என்ன, ஒரு சிஎம்ஏவோட அதிகாரியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரு, மாஸ் செக்ரட்டரியோடைய சீஃபாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரு. ஒரு ஆணையர் லெவல்களில் குறைபாடுகள் நடந்திருக்குன்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா அங்கே சரிப்படுத்தப்பட்டிருக்குமா இல்லையா? புகார் கொடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க எல்லாம் புகார் கொடுத்து ஆண்டு கணக்காகுது, 2 வருஷம் ஆயிருக்கு. குறைந்தபட்சம் 1 ஆண்டுலேருந்து 2 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு குற்றம் நடந்திருக்கும் போதே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, சொல்லப்போனால் கண்ணன் உடுமலைப்பேட்டையில் அவர் மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் நகராட்சியோட பணத்தை. இன்னைக்கு திருமுருகன் பூண்டியில் உதவி அலுவலராக இருக்கிறார். யார் போட்டிருக்கிறார்? நம்ம கார்த்திகேயன் ஐஏஎஸ் தான் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாரு. இப்போது ஒரு முறைகேடு பண்ண ஒரு நபருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி பணி நீக்கம் செய்கிறதோ இல்லை குற்றவியல் நடவடிக்கை பரிந்துரைத்திருந்தீங்கன்னா
அடுத்தவங்க தவறு பண்ணுறது யோசிப்பாங்களா இல்லை? ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வாகனத்தில் முறைகேடு மற்றும் அந்த மாஸ்க் முக உரைகள் வாங்குறதுல 650 ரூபா வரைக்கும், அதுதான் சென்னை மாநகராட்சியில் அந்த இது இருக்குது. கழிவறைகள் பராமரிப்பில் மிக அதிகமான தொகையை டெண்டர் கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்து அந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழாக தூய்மை பணியாளர்கள் மறுவாழ்வு மேம்பாட்டு திட்டத்தின் கீழாக கொடுக்குற அந்த வாகனங்களில் பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. இதெல்லாம் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா மேயரோட ஒரு வாக்குவாதம் கூட, சென்னை மேயரோட ஒரு வாக்குவாதம் கூட நடந்தது. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். இதை தாண்டி சார், சென்னையில் தொடங்கியிருக்கிற இந்த முறைகேடு ஊழல் குற்றச்சாட்டு என்பது எல்லா மாநகராட்சிக்கும் பறந்து போகுது. மதுரையை பார்த்திங்கன்னா மண்டல தலைவர்களும் அதில் தொடர்பு இருக்கதா சொல்கிறாங்க. உதவி ஆணையர், வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்டெல்லாம் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா மண்டலத்திலையுமே ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப நுட்பமாக செஞ்சுருக்காங்க. மண்டல தலைவர்களும் நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு. போலீஸுக்கும் மத்திய குற்றப்பிரிவு தான் அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறதா தகவல்லாம் வருது. சொல்லப்போனால் இப்போ நீங்கள் சொன்ன மதுரையில் 2, 3, 4, 5 மண்டலங்களில் இது உட்படுத்தப்பட்டிருக்குன்னு இருக்கேன். இப்போ அந்த விவரங்களை என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் இதுக்கு முன்னால் நடந்திருக்கு அப்படின்னா உடனடியாக துறை ரீதியான என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இப்போ திரும்பவும் அவங்கள ஒரு 6 மாதம் கழித்து அவங்களுக்கு பிழைப்பூதியம் வழங்கி திரும்பவும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த தவறுகள் சரி செய்யப்பட கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க? ஏன் ஒருவேளை அங்கேருந்து கமிஷன் எதுவும் வாங்குறாங்களா? நம்ம கேள்வி வருமா வராதா? நம்ம பேசலாம் சார். ஏன் நடவடிக்கை தாமதமாகுது, புகார் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கேன். நம்மோடு இந்த உள்ளாட்சி சார்ந்த தன்னார்வ ஆர்வலராகவும் அரசியல் விமர்சகராகவும் இருக்கிற VS ராமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சியில், மாநகராட்சியில் நம்ம பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் கிளம்பி இருக்கு. நிறைய புகார் கொடுத்தும் நடவடிக்கையே இல்லை. தொடர்ச்சியாக முடிந்த பணிகளுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. கழிவறை பராமரிப்புன்னு மிக அதிகமான தொகையை ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் வருது. உங்கள் பார்வை என்ன சார்? தமிழ்நாட்டில் 2021 மே மாதம் பிறகு இந்த ஆட்சி திமுக ஆட்சி மலர்ந்துருங்க. மொத்தமாக அதாவது தலைமையில் என்ன சொல்லுவாங்கன்னா, மாநில சுயாட்சி நாயகர், உள்ளாட்சி நாயகர், நல்லாட்சி நாயகர்ன்னு ஒரே ஒரு திராவிட மாடல் மக்கள் மத்தியில் ஏமாற்றி இதை எப்படி டீல் பண்ண உள்ள நிலைப்பாடுல அவங்க இருக்கிறாங்களே தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அடிப்படை திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு கிடையாது. ஒரு மாநில அரசுக்கு முதுகெலும்பே உள்ளாட்சித்துறை தான். அந்த உள்ளாட்சித்துறை என்பது இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க கொள்ளையான ஒரு ஆட்சிக்கான ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க உள்ளாட்சித்துறையில உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, திண்டுக்கல் மாநகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி, திருச்சி மாநகராட்சியில் எப்படின்னா சிட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர். இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கான இவங்க வச்சிருக்க பேரு பேக்கேஜ் டெண்டர், செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர். ஒரே உதாரணம், கடந்த 4 ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய மழைநீர் கால்வாய் பணிகள், அது போல சாலை பணிகள், பஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அது போல பார்க்கு திட்டங்கள், அதே போல பாத்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் திட்டங்கள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது அரசாங்கம் நடத்துறதா அல்லது அமைச்சரின் உறவினர் நடத்தக்கூடிய கம்பெனிக்காரங்க நடத்துறாங்களா என்பதை இந்த முதலமைச்சர் வெள்ளையருக்கு தருவாரா? கண்டிப்பா தரமாட்டாரு. காரணம் என்றால் இன்னைக்கு கார்பரேஷன் ஆகின பிறகு பாத்தீங்கன்னா நிறைய மாநகராட்சியில உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் உலக வங்கியில கடனா வாங்கி தங்களுடைய குடும்ப நிலையை வளர்த்துக் கொள்வதற்கான் இந்த திமுக ஆட்சி செயல்படுகின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 499 பேராட்சி, 138 நகராட்சி, 25 மாநகராட்சி, 12 சில்லற ஊராட்சி இருக்கின்றது. இந்த ஊராட்சி திட்டத்துல பாத்தீங்கன்னா குப்பை எடுக்கிறது, குடிநீர் வழங்குவது, தெருவிளக்கு பராமரிப்பதில் பாத்தீங்கன்னா அத்தனையுமே போலி கடைகளை உருவாக்கி போலி பில் போடுறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த குப்பை எடுக்கிறது என்ன பண்றாங்கன்னா அவுட் சோர்ஸ்னு ஒரு டீமை உருவாக்குறாங்க. அந்த அவுட் சோர்ஸ் டீமை பாத்தீங்கன்னா முழுக்க 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 அமைச்சருடைய பினாமிகள் மாவட்ட வாரியாக, மண்டல வாரியாக போட்டு அவங்க கொள்ளடிக்கிறாங்க. இதுல என்னதுன்னா இன்னைக்கு சாதாரண விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில உள்ளூர் பணியாளர்கள் கிடையாது எடுத்து மதுரை அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக 2150 பணியாளர்கள் தேர்வு பண்ணாங்க. அந்த 2150 பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர், ஓவர்சீஸ், ஜேஇ, ஏஇ என்ற பதவிகள் 2150 பேரை பணி நியமனம் பண்ணி அந்த பணியில் நியமனத்துல அவ்வளவு ஊழல் பண்ணி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு வாங்கலாம். அது நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. அதே போல கடந்த 2 மாசம் முன்னால பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி உள்பட பேரூராட்சி, நகராட்சிகளில் 110 உதவி சேர்ப்பாளர்களை சேர்ப்பாளராக ஆக்கக்கூடிய பதவி உயர்வு திட்டத்துல அங்கேயும் காசு வாங்கி ஜூனியர்களாகவும் சீனியர்களாகவும் போட்டதுனால 10 உதவி சேர்ப்பாளர்கள் கோர்ட்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க.
ரெண்டாவது அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புல 90% மாநகராட்சி நகராட்சி பேரத்துல ஆட்கள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, இன்ஜினியர்கள் கிடையாது, ஆணையர்கள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தா உள்ளாட்சி இதுதான் நல்ல ஆட்சியா சொல்லுங்க. காரணம் என்றால் அரசு இனிமேல் இந்த ஆட்சி வராது என்பது திமுக ஆட்சிக்கு தெரியும். ஆகவே என்ன பண்ண, நாடு எக்கேடு போட்டா நமக்கு என்ன, நம்முடைய கல்லா நிறைந்தால் போதும் என்ற ஒரே மனநிலையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2021 இந்த ஆட்சி வந்தோம்னா பொன்னையா அவர்களை நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக போட்டாங்க. அதன் பிறகு திருச்சி மாவட்ட கலெக்டர் சிவராசு என்பவரை நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக போட்டாங்க. இப்ப 2 நாளுக்கு முன்னால 55 IAS அதிகாரி மாற்றத்துல திருச்சி மாவட்ட கலெக்டராக இருந்த பிரதீப் குமார் என்பவரை நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக போட்டுக்கிறாங்க. இதுல என்ன உள்குத்துன்னா, அமைச்சருக்கு சாதகமாக பில் போட்டு கொடுக்கக்கூடியவங்களை தான் அந்த துறையில இயக்கமாக்கிறத வந்து நல்ல நேர்மன அதிகாரிகளை இவங்க நியமிக்கிறது கிடையாது. காரணம் என்றால் நல்ல அதிகாரிகளால் இந்த வேலை செய்ய முடியல. உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியில் அணிநகராக இருக்கிற குமரகுருபன் அவருக்கு நேர்மன அதிகாரின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அவர் கண்டிப்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஒழுங்காக பணியாற்ற முடியல. காரணம் என்ன, சென்னை மாநகராட்சியில பல அதிகாரிகளை டிரான்ஸ்பர் போட்டு, ஊழல் அதிகாரிகளை டிரான்ஸ்பர் போட்டும் அந்த இடத்தை விட்டு நகராம இருக்க காரணம் வந்து ஆளுங்கட்சியில் உள்ள அமைச்சர்களே ஊழல்வாதிக்கு துறையாக இருந்தால் மக்களை யார் காப்பாற்றுவார் என்பதுதான் கேள்விக்குறி. அதனால இந்த துறையில பார்த்தீங்கன்னா அத்தனை துறையிலையும் ஊழல் காட்டாறு போல பாய்கின்றது. மக்களை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை, மக்களை இவர்கள் ஒரு பொருளாவே நினைக்கிறதில்லை. நன்றி. காரணம் 2 நாளுக்கு மேல பாத்தீங்கன்னா திருவேற்காடு நகராட்சியில ஒரு பில் கலெக்டர் லஞ்சம் வாங்கல மாட்டேங்கிறார். ஒரு நகராட்சி கமிஷனர் டிரான்ஸ்பருக்கு 1 கோடி ரூபாய், ஒரு மாநகராட்சி கமிஷனர் டிரான்ஸ்பருக்கு 3 கோடி ரூபாய் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட ஊழல்ல இருந்து ஒரு நிர்வாகத்துல வந்து இந்த ஆட்சி எப்படி நடத்தவில்லை என்றால் இதை மக்களை ஏமாற்றுகின்றார்கள். நன்றி ஏமாற்றுகின்ற நன்றி வி.எஸ். ராமன், உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு. வி.எஸ். ராமனுடைய கருத்துப்படி பார்க்கிறப்ப அதிகாரிகளுடைய பதவி உயர்வு, பணியிட மாற்றத்திற்கும் பெருமளவில் லஞ்சம் முறைகேடு நடக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்போ லஞ்சம் கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வர்ற அதிகாரி அந்த பணத்தை சம்பாதிக்க தானே பார்ப்பார். இப்போ அங்கேருந்தே ஆரம்பிக்கிறதா அந்த ஊழல் முறைகேடு என்பது? அது ஏற்கனவே நிறைய இடங்களில் இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் இங்கே எங்கேயுமே இந்த தண்டனை தருவதாங்க. உண்மையிலேயே ஒரு முறைகேடு நடக்குதுன்னா இப்போ இவங்க மீது எஃப்ஐஆர் போடணும். இப்போ மதுரையில் சொன்னீங்க இல்லையா, அங்கே நடந்த அந்த சுமார் 200 கோடி ரூபாயை இப்போ ஒரு 5 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அதில் கூட மாநில விளக்கம் சொல்கிறாங்கன்னா, தொகையை நீங்கள் குறிப்பிடாதீங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. 2022, 23, 23, 24 முறைகேடு நடந்திருக்கு, துறை ரீதியான விசாரணை நடந்திருக்கு, வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம என்ன கேட்குறோம், தொகையை சொல்லாதீங்கிறாங்க. இவங்க தொகையை ஒரு பக்கம் விடுங்க, அவங்க போக்கிலே விடுங்க, இப்போ தொகையை விட்டுருங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, இவங்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக 6 மாதம் சஸ்பெண்ட். இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். இப்போ அவங்க உடனடியாக பதவி நீக்கம் செய்கிறாங்க இல்லையா, அது பனிஷ்மெண்ட் அல்ல. அவங்க சர்வீஸ் ரெக்கார்டில் கை வைக்கப்படாது. இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு கன்விக்ட் ஆகும்போது தான் சர்வீஸ் ரெக்கார்டில் கை வைப்பாங்க. ஓய்வூதிய பணப்பலன்கள் கிடைக்காத மற்றவங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும். எவ்வளவு வழக்குகள் இங்கே உடனடியாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போட்டு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது தான் நிறைய வழக்குகள் இருக்குது. இப்போ அவர் சொன்ன சென்னை மாநகராட்சியில் இன்னொன்று குறிப்பிட விரும்புகிறேன். மாத்தூர் கொசப்பூர் பாண்டுன்னு ஒரு பாண்டு, இவங்க 2 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சென்னை முழுசும் நாங்கள் தூர்வார போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 கோடி ரூபாயில் டெண்டர் போடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய 15 நீர்நிலைகளை நம்ம போய் ஆய்வு செய்கிறோம். சிஎஸ்ஆர் வேலையில் ஒரு தனியார் நிறுவனம் மாத்தூர் கொசப்பூர் பாண்டை ரெடி பண்ணி அரசிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு 2 மாதங்களில் திரும்ப டெண்டர் போட்டது சென்னை மாநகராட்சி 2 கோடி ரூபாய்க்கு. நம்ம கேள்வி எழுப்பினதுக்கு பிறகு உடனடியாக அங்கேருந்து ஒரு 800 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடத்தை தோண்டி இப்போ ஒரு குளமாக மாற்றிருக்காங்க அப்படின்ற கோணத்தை தான் இவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, ட்விட்டரில் போட்டிருக்காங்க. இது மட்டுமே இல்லை, சென்னை முழுசுமே வேறு வேறு நீர்நிலைகள். நீங்கள் மணலியில் எடுத்திங்கன்னா மணலி ஏரி எடுத்துக்கோங்க, அதே போல் மாத்தூர் கொசப்பூர் பாண்டு, பெரியத்தோப்பு ஏரி, அந்த பக்கம் ஆமுல்லைவாயில் ஏரி, இது எல்லாமே டெண்டர் போட்டதோட சரி, அங்கே போய் ஆய்வே செய்யலை. டெண்டரோட காலம் என்ன, 6 மாத காலம், 9 மாத காலம். நாங்கள் 9 மாதம் முடிஞ்சு போகிறோம், தன்னார்வலரோட சேர்ந்து அங்கே ஆய்வு செய்ய போகிறோம். ஒரு ஆமுல்லைவாயில்ன்ற பெரிய ஏரியை சுவர் கட்டி மூடி மறைச்சி வச்சுருக்கிறாங்க, கண்டே பிடிக்க முடியலை. நாங்கள் அந்த புகார் கொடுத்ததுக்கு பிறகு அரசு போய் ஒரு செவத்தை உடைச்சி நாங்கள் தூர்வாரோம் இப்போ ஆரம்பிக்கிறோம் சொல்லி அது ஒரு தனியார் ஆக்கிரமிச்சுட்டாங்க. இவங்க இது தெரியாமல் டெண்டர் போட்டாங்க. எங்களுக்கு டெண்டர் லிஸ்ட்டில் இருக்கா, ஒரு வாட்டர் பாடி பேரில் இருக்கா, நீர்நிலைகள் பேரில் இருக்கா, ஒரு டெண்டரை போடு, தூர்வாரம்னு ஒரு டெண்டர் போடு. டெண்டர் எப்போ போடணும், மார்ச் ஏப்ரலில் நீங்கள் வேலையை செய்யணும். ஜனவரியில் போட்டு மார்ச் ஏப்ரலில் வேலை செய்யணும். ஏன்னா அப்போ தான் வெயில் அடிக்கும், தண்ணி கம்மியாக இருக்கும், நீங்கள் தூர்வார முடியும். ஆனால் இவங்க எப்போ தெரியுங்களா டெண்டர் போடுவாங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் போடுவாங்க. ஏன், அந்த வேலையை செய்ய போகிறது இல்லையே, பெயரளவுக்கு தானே டெண்டர். கணக்கு மட்டும் இவங்க எதிர்பார்க்கல நம்ம தன்னார்வலர்கள் போய் ஆய்வு செய்வாங்கன்னு. 15 நீர்நிலைகள் ஆய்வு செய்யும்போது
9 நீர்நிலைகளில் வேலைகளை துவங்கவில்லை டெண்டர் முடிந்த காலகட்டத்தில். இதை நம்ம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தினதுக்கு பிறகு உடனடியாக சென்னை கார்ப்பரேஷன் போய் இனிஷியல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, அதற்கு பிறகாவது முடிச்சிருக்கணும்ல. 2ஆம் கட்ட ஆய்வில் போய் பார்க்கும்போது திரும்பவும் 6 நீர்நிலைகளில் வேலையே ஆரம்பிக்கலை. மீதி ஒரு 6 நீர்நிலைகளை கொஞ்சம் போல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 நீர்நிலைகளை எங்கே தான் வச்சுருக்கீங்க சென்னை கார்ப்பரேஷனில் கேட்குறோம். அதுக்கான விவரங்கள் இது வரைக்கும் அவங்களுக்கே தெரியலையோ என்னமோ, நமக்கு வெளிவரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு நிலைப்பாடுலையும் டெண்டர்கள் போடுறாங்க. டெண்டர் எதுக்கு போடுறாங்க? குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கணும். இப்போ ரோடு டெண்டர் போடுறாங்க. ரோடு டெண்டர் போடும்போது மில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு பைசா, திரும்ப போடுறதுக்கு ஒரு பைசா இருக்குது. இதை கண்காணித்து சமூக வலைதளங்களில் சிவிக்ஸ் மூமெண்ட்ஸ் மக்கள்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. என்னப்பா டெண்டரில் மில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு தொகை போடுற, மேலே போடுறதுக்கு ஒரு தொகை போடுற, ஆனால் மில்லிங்கே பண்ணலையே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பிறகு தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு செய்யுது. அப்போ ஒரு சாதாரண ரோடு போடுறது எல்லா மட்டத்திலையும் சொல்றீங்க. இப்போ நம்ம அந்த கார்பரேஷன்ல இந்த கார்பரேஷன் நம்ம பேசிட்டு தவிர்த்து வேற எந்த கார்பரேஷன் நம்ம நிறைவு பகுதி சார் ரொம்ப சுருக்கமா மதுரையில மாதிரி புகார்களை நீங்க மதுரையில் பார்க்கும்போது மதுரை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே மாநகராட்சி சாலைகள் இன்னமும் குண்டும் குழியுமா மேடு பள்ளமாக தான் இருக்குது. நம்ம அங்கே சாலையை விட்டு இறங்கினாலே நமக்கு தெரிஞ்சிடும். அங்கே மாட்டுத்தாவணிலேருந்து இறங்கி நீங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கனாலே நல்லாவே தெரியும். இங்கே மதுரை இப்போ அழகர் இதெல்லாம் காமிச்சாங்க. அது சரௌண்டிங் சாலைகளை பாருங்கள், இன்னும் மேடு பள்ளமாக தான் இருக்குது. சாலைகள் போடுவதற்கு போடக்கூடிய டெண்டர் உருப்படியாக எக்ஸிக்யூட் ஆகுதா ஒரு பெரிய கேள்வி. அதே போல் நெல்லை மாநகராட்சி எடுத்துக்கோங்க. நெல்லை மாநகராட்சியின் பெயர் தானே தவிர மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்புகள் அங்கே இருக்கான பெரிய அளவில் இல்லை. அப்போ ஒப்பந்தங்கள் விடுவது மட்டுமே திமுக அரசோட வேலையாக இருக்கா? பெரிய கேள்வி தானே. ஒவ்வொரு டெண்டருக்கும் நாம் என்ன சார் கேட்குறோம்? டெண்டர் போட்டிங்களா, வேலை முடிச்சிட்டிங்களா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். அப்போது டெண்டர்னு பெயர் அளவுக்கு வச்சுட்டு டெண்டரை மட்டும் அறிவிப்பீங்க, அது யாருக்கு கொடுத்துருக்கீங்க, முடிஞ்சிருக்கா முடியலான்ற எந்த விவரங்களும் வெளிப்படுத்தலைன்னா எதற்காக நீங்கள் இந்த டெண்டர் போடுறீங்க? இன்னும் பெரிய கேள்வி இருக்கா இல்லையா? அப்போது இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களும், அதே போல் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களும், அதே போல் கார்த்திகேயன் ஐஏஎஸ் மாஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் அவர். இப்போ புதுசாக சிஎம்ஏக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்கிறார். முன்னால் சிவராசு இருந்தார், அவர் ஒரு 3-4 வருடமாக இருந்தது. நாம் கொடுத்த எந்த புகாருக்கும் எஃப்ஐஆரே போடலை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முதலமைச்சர் இனிமேலும் மாநகராட்சிகள் நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோன்னு மேடையில் மட்டும் சொல்லுவாரான்னு ஒரு பெரிய கேள்வி தான். நன்றி சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நகரமயமாதல் அதிகமாக இருக்கிற, நகரமயமாதலில் முன்னிலையில் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்த பரப்பில் 53% மேல் நகர்ப்புற பகுதி என்று அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ இந்த நகரமயமாதல் என்பது எதை நோக்கி, எதற்காக என்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நகராட்சிகள், மாநகராட்சிகள், பேரூராட்சிகள்லாம் அடுத்தடுத்து தரம் உயர்த்தப்படுது, நகராட்சி பரப்பு அதிகரிக்கப்படுது. ஆனால் அதுக்கான உள்கட்டமைப்பு, அதுக்கு போடுற திட்டங்கள், அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் நடைமுறைக்கு வருதா? இந்த நடைமுறைக்கு வருதில் எவ்வளோ முறைகேடு ஊழல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு எழுந்திருக்கிற கேள்வி. பெருமிதமாக சொல்கிற முதலமைச்சர் இதில் நடைபெறுகிற முறைகேடு ஊழல் குறித்து கவனம் செலுத்துவாரா? தரமான சரியான அடிப்படை வசதிகள் எல்லோருக்கும் கிடைக்குமா? உள்ளாட்சியினுடைய உன்னத நோக்கம் நிறைவேறுமா என்கிற கேள்வியெல்லாம் அரசுக்கு இந்த சிறப்பு நேரலின் மூலமாக முன்வைத்து மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சிறப்பு நேரலில் சந்திப்போம். இந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி.